எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 80களில் உலகம் விநாசம் ஆகியிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? நேற்று மேஜர் மதன்குமார் அவர் ஒரு ரிட்டையர்ட் மேஜர். அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அதாவது 80களில் உலகம் விநாசம் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் அது. அதுதான் இன்னைக்கு வீடியோட இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு தெரியும், ரஷ்யா அமெரிக்கா கடையில் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. கோல்டு வார்னா என்னன்னா, ரெண்டு பேரும் நேரடியாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் ரியலாகவே பெரிய ஹெவி வெயிட்ஸ். ஓகேவா? முதல் உலகப் போர் நடந்தது, ரெண்டாம் உலகப் போர் நடந்தது. அப்போ கூட ரஷ்யாவும் அமெரிக்கா நேரடியாக சண்டை போட்டதே கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டாம் உலகப் போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சோவியத் யூனியன் ஒரு கேங்கு, அவங்கள சப்போர்ட் பண்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவங்க ஒரு சைடு, அமெரிக்கா, நேட்டோ இவங்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தாந்தத்தோட அவங்க, இப்படி ரெண்டு பேர் ரெண்டு குரூப்போட இருக்காங்க. அப்போ ரஷ்யா ஒரு புது அமைப்பு ஒன்று கிரியேட் பண்றாங்க. நியூக்ளியர் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ரஷ்யா மீது வேற எந்த நாடாவது உலகத்துல இருந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியர் வெப்பன் வந்தா தெரியும் உங்களுக்கு, இப்போ ஹிரோஷிமா நாகசாகி வரும்போது அந்த ஊரே காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு ஆகலாம். அப்போ அது முன்னாடியே வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு சென்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க நாட்டுக்கு எங்கேருந்தாவது இப்போ அமெரிக்காவிலேருந்து கிளம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன் மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அப்படின்னு. அதாவது அமெரிக்காலேருந்து ரஷ்யாக்குள்ளே வரணும்னா, நான் சொல்கிறது 1980s போல் ஒரு 20-25 நிமிஷத்தில் விழுந்துடும். அன்னைக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ரேல் கிட்ட அயன் டோம்னு ஒன்று இருக்குது, ரஷ்யா கிட்ட S-300 S-400 ஒன்று இருக்குது. அது மாதிரி அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. அது அன்னைக்கு கிடையாது, 1980s கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். அவர் நல்லா பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணி சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதாவது 1983 செப்டம்பர் 26 தான் இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு சில நாட்கள், ஒரு வாரம் முன்னாடி ரஷ்யா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கொரியன் ஃப்ளைட் 007 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நம்ம 26 செப்டம்பர் 1983 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் இவங்க கண்காணிச்சுனே இருப்பாங்க. அதாவது இவங்க கிட்ட அவங்க நாட்டுக்கு நோக்கி ஏதாவது ஒரு மிசைல் வருதுன்னா அந்த சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்துரும், இங்கே கொடுத்துரும். இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட வார்னிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இவங்க உடனே ஏதாவது வந்துச்சுன்னா இவங்களுடைய அதிபருக்கு சொல்லணும். அன்னைக்கு ரஷ்யாவுக்கு அதிபர் யாராக இருக்காங்களோ அவருக்கு சொல்லணும். டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்களா, உடனே சொல்லணும். உடனே இவங்க நாட்டிலேருந்து 500 1000 சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன் எந்த நாட்டிலேருந்து வந்ததோ அந்த சைடுக்கு போய் வந்துடும். அதை விநாசம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஆஃபீஸோட இன்சார்ஜா ஸ்டான்சிலோ பெட்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம ஈஸியாக சொல்றதுக்கு பெட்ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆஃபீஸர் இருந்தார். இந்த செப்டம்பர் 26 1983 நைட் ஒரு 12:15 போல இவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அலாம் சிக்னல் கிரியேட் பண்ணுது. அப்படின்னா என்ன, ரஷ்யாவை நோக்கி நியூக்ளியர் வெப்பன் வருது, ஐசிபிஎம் வருது, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அது ஒரு கண்டத்திலேருந்து வேற ஒரு கண்டத்துக்கு, அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாக்குள்ள வருது. ஓகேவா? அப்போ பதட்டத்தில் எழுந்து அந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு பெட்ரோ. நைட்டு அந்த டைம் வந்திருக்கு இல்லையா, என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஐசிபிஎம். ஒத்து பார்த்தா தான் தெரியுது, 1 இல்லை 5 வருது. ஸோ பேனிக் ஆயிட்டார். ஏன்னா இதெல்லாம் சிஸ்டம் உட்காந்துருக்கும். நியூக்ளியர் வெப்பன்லாம் யாரும் போடுறது இல்லை இல்லை அதிகமாக. பாருங்களா, இவங்க 1980s அந்த சேட்டலைட்லாம் விட்டுட்டாங்க. இது நடக்கிற சம்பவம் 1983 செப்டம்பர் 26 தான். அப்போ 3 வருஷமா இவங்க உட்காந்து சிஸ்டமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. திடீர்னு ஒரு நாள் நடக்கும்போது எப்படி இருக்கும், இவருக்கு அப்படியே பயங்கரமாக இதாக என்ன பண்ணணும், இப்போ உடனே ஃபோன் பண்ணி பிரசிடென்ட் சொல்லிடலாமா, உடனே ஃபோன் பண்ணி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லலாமா அப்படின்னு வரும்போது இவரோட உள் உணர்வு ஒரு விஷயம் சொல்லுது. ஒன்று இல்லை 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, அமெரிக்கா இந்த நேரம் ரஷ்யா அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன்,
வெறும் ஒரு 5 அணுகுண்டை வச்சு நீங்கள் ரஷ்யாவை காலி பண்ண முடியாது. ரஷ்யான்றது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தொடங்கி இங்கே ஏஷியா வரைக்கும் இருக்குது, அவ்வளோ பெரிய நாடு. இப்போ பாருங்கன்னா, இப்போ ஹிரோஷிமா நாகசாக்கின்னு போட்டோம். ஹிரோஷிமான்றது ஒரு சிட்டி, நாகசாக்கின்றது ஒரு சிட்டி. அப்போ 2 அணுகுண்டு போட்டாங்க, 2 சிட்டியை காலி பண்ணாங்க. ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு காலி பண்ணால் குறைஞ்சது ஒரு 500 1000 அணுகுண்டாவது போட்டாகணும். அப்படி போட வேண்டி இருந்தா இவங்க வெறும் 5 தான் அனுப்புறாங்கன்னு வச்சுப்போமே. ரஷ்யாவோட சிஸ்டம் எப்படின்னா ஆட்டோமேட்டிக். அப்படின்னா என்ன, அங்க அங்க இருக்க அதிபர் முடிவு பண்ணலாம் திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு, அது 1000 அடிங்க, 1000 2000 போட்டு அடிங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடும். உங்க நாட்டில் ஒரு அணு ஆயுதம் வந்து ஊழ்ந்ததுன்னா இங்கேருந்து கிளம்பி போய் அது காலி பண்ணிடும். ஓகேவா? இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அமெரிக்கா அந்த தப்பு பண்ண மாட்டாங்க, வெறும் 5 அனுப்பி இவங்க கிட்ட ஒரு 500 1000 வந்து ஊழ்ந்து அமெரிக்காவே மேப்பில் இல்லாத மாதிரி ஆக்குற மாதிரி அந்த மடத்தனமும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க அனுப்புறதா இருந்தால் 5 அனுப்புற இடத்துல 5000 அந்த மாதிரி நிறைய 500 1000 அனுப்பிச்சு ரஷ்யாவை காலி பண்ற மாதிரி அனுப்பிச்சாதான் இவங்க இல்லாம இருந்தாதான் இவங்க சேஃபா இருக்க முடியும். 5 அனுப்பிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது இவங்களால. ஸோ இது உள் மனசு சொல்லுது, இந்த மாதிரி 5 தனியாக அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு உள் மனசு சொல்லுது. ரெண்டாவது அவருக்கு வர தாட் என்ன தெரியுமா, இந்த சிஸ்டம் வந்து 1980 தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம்லயும் தப்பு நடக்கலாம்ல, அது ஒரு கோளாறா இருக்கலாம், அதை எடுத்து அமிச்ச போட்டோஸ் வந்து தப்பா இருக்கலாம்ல. ஏன்னா இது டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதுக்காக ஐசிபி போட்டா பார்க்க முடியும். அப்போ இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இவர் தான் சீனியர் ஆஃபீஸர், கீழே துணை ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, சார் நீங்க வந்து இந்த மாதிரி சமயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க, உடனே மெசேஜ் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருங்க, உடனே மெசேஜ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. இவர் வந்து இவரோட உள் இதுல எண்ணத்துல ரொம்ப கிளியரா இருக்காரு. கண்டிப்பா இது 5 அனுப்பியிருக்க முடியாது, அதனால இது ஃபேக் அலர்ட் அப்படின்னு நம்புறாரு. ஒன்று நம்ம சாஃப்ட்வேர் தப்பு பண்ணுது, 5 இவங்க அனுப்பவே முடியாதுன்னு. அப்போ இவரு பிற்காலத்தில் சுயசரிதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுல என்ன வந்திருக்குன்னா, இவர் எழுதியிருக்காரோ இவருக்காக வேற எதவங்க எழுதியிருக்காங்களோ, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்து டப்ப 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 பாருங்களேன், இவரோட கணிப்பு தப்புன்னு வச்சுக்கோங்களேன். 5 தான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அனுப்பியிருந்தாங்கன்னா குறைஞ்சது சில பல கோடிகள் ரஷ்யாவில் அழிஞ்சிருப்பாங்க. ஒரு 5 சிட்டி காலியாக இருக்கும். இப்போ எப்படி ஹிரோஷிமா நாகசாக்கின்னு போச்சோ அந்த மாதிரி ஒரு 5 சிட்டி ரஷ்யாவில் காலியாக இருக்கும் எங்கே போட்டாங்களோ. அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான், ஒரு 500 1000 அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா கடிப்படும், அமெரிக்காவிலேருந்து அவங்க போடுவாங்க, அது நடக்கும். இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பேர் கட்டுறோம். கரெக்டா, இவர் பேர் கட்டுறோம். இவர் வந்து கோர்ட் மார்ஷல், அதாவது ராணுவமே சுட்டு தள்ளிடும், கொடுத்த வேலையை நீ ஏன் ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி. அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் போதெல்லாம் பிபி கூடுது அவருக்கு. அவர் சொல்ல, வாழ்க்கையிலே இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருந்தது இல்லை அப்படின்னு. ஒரு 20-25 மினிட் ஆனோடனே எல்லாருமே சாந்தமாயிட்டாங்க. அதாவது இது ஒரு ஃபேக் அலர்ட் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் ஃபேக் அலர்ட்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ரஷ்யாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு வந்து சஸ்பென்ஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, ஒரு சின்ன சின்ன தலைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, ஏன் நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சு பார்த்தாங்க இந்த ஃபேக் அலர்ட் எப்படி வந்தது. அப்போ இப்போ மேகங்கள் பாருங்களேன், நீங்கள் ஆகாசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகங்கள் ஒன்று ஒரு ஷேப்பில் தெரியும். கரெக்டாக, சில பேர் சில ஷேப்பை பார்த்து சிவன் மாதிரியே இருக்குது, சிவலிங்கம் மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த மாதிரி ஏதோ ஒரு மேகம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஐசிபிஎம் மாதிரி இருக்கு, அதுல வந்து சூரிய ஒளி போட்டோன்னே அது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்தோன்னா அதை ஃபோட்டோ எடுத்துச்சது. அந்த மாதிரி ஒரு 5 மேகங்கள் தெரிஞ்சிருக்கு, அதை தான் இது வந்து அலர்ட்டாக கொடுத்து அனுப்பிச்சிச்சு. ஸோ ஐசிபிஎம் வரல, ஒரு கிளவுடு சூரிய வெளிச்சம் படும்போது பார்க்கறதுக்கு அப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிச்சு. அதோடைய உள்குள்ள ப்ரோக்ராம் எப்படின்னா, ஐசிபிஎம் மாதிரி இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுன்னு சொல்லியிருக்கோம். அன்னைக்கு இருந்த அந்த மேகங்களுடைய அமைப்பு அப்படி இருந்திருக்கு. அதுதான் உண்மையான நிலவரம். இது வந்து அமெரிக்கா ரஷ்யா வந்து வெளி உலகத்துக்கே சொல்லலை. ஏன்னா இது வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகல, தப்பான ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு, இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் வெளியவே வாயே திறக்கல அவங்க. ஆனால் 1998 ரஷ்யாவில் இருக்க வேற ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகி அவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் இந்த பெட்ரோ அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு. இவர் தான் உலகத்தையே காப்பாற்றியிருக்காரு அன்னைக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி உலகத்தை காப்பாற்றினாரு, இவருக்கு அந்த மெசேஜ் வந்தது இல்லை, ஏதோ அலர்ட் சிஸ்டம் வந்துச்சு, அது அப்படியே அந்த செகண்டே ஒரு ஃபோன் பண்ணி ரஷ்ய அதிபர்கிட்ட சொல்லிட்டாருன்னா, ரஷ்ய அதிபர் என்ன பண்ணுவார், டாமால் 500 1000 அனுப்பிச்சி விட்ருவார். என்ன ஆகிடும், அமெரிக்காவில் விநாசம்.
அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவான், அவனோட சப்மரீன்ஸ்லாம் இருக்குல்ல கடலில், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல வச்சுருப்பாங்க. அது அங்கேருந்து ரஷ்யாவுக்கு வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு வெறும் ரஷ்யாவும் அமெரிக்கா மட்டும் அப்படி இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாவே, இப்போ பாருங்களேன், இப்போ ரஷ்யா மேலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கம் ஊரில் ரேடியேஷன் தானேங்க, இதெல்லாம் போய்டும். இப்போ நேட்டோ கண்ட்ரிகள்லாம் நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நேட்டோலாம் போட்டாங்கன்னா, இப்போ ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அந்த மாதிரி யூகே எல்லாரையும் ரஷ்யா போட மாதிரி போட்டாங்கன்னா, பாதி ஜனத்தொகை அன்றைக்கே போயிட்டுருக்கோம். 1980 போயிருக்கோம். அப்போ இவர் அந்த டைம் சமயோசிதமாக சிந்திச்சதுனால, இவர் அந்த மெசேஜ் கொடுக்காதனால தான் அவங்க அதிபர் வந்து அதிபர் நியூஸ் போச்சுன்னா அதிபர் சொல்றாரு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்துருக்கான்னு வரும். ஏன்னா அவருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல. அப்புறம் இது ஃபேக் அலர்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்க பூமியில் யார் இருக்க போறா? இல்லை பாதி உலகம் அழிஞ்சுன்னா பாக்கி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது. அந்த 1998 அந்த அதிகாரியை சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு நிறைய அமைதிக்கான விருது கிடைக்குது. நிறைய நாட்டுக்காரங்கள் கொடுக்குறாங்க அந்த பெட்ரோ அவருக்கு. பாருங்களேன், இப்படி 1980 ஒரு விநாசம் ஆகியிருக்க வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கு. பாருங்களேன், ஆனா என்ன சொல்றது, லக்கிலி பூமி தப்பிச்சிச்சு. ஒரு ஃபேக் அலர்ட் சிஸ்டம்ல மொத்தமா முடிச்சிருப்பாங்க கதையை. இப்போ இப்போ ஒரு நாடும் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எது வந்தாலும் அடிக்கிற மாதிரி. ஆனால் ஸ்பீடை விட ஃபாஸ்ட்டாக வரதெல்லாம் இப்போ கூட தடுக்க முடியல, அதுதான் உண்மையே. ஓகே, இப்போது அமெரிக்காவில் எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதிக்கு தான் அந்த பவர் இருக்குது. அணு ஆயுதம் இந்த நாடு மேலே போடுங்கன்னு சொல்கிறது அவருக்கு இது இருக்குது. ரஷ்யாவில் வந்து ரஷ்யா அதிபருக்கும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாகவும் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுக்கு சைனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல அதிபருக்கு பரிமாற பவர் இருக்குது, ஒரு இதில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க. இதையே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துடக்கூடாது, உலகமே இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டா யாரும் பயப்பட தேவையில்லை, இவங்க போட்டுருவாங்க அவங்க போட்டுருவாங்க, அது அந்த நாட்டுக்கு ஏதாவது வந்தால் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனித இனமே இருக்காது அதுக்கப்புறம். ஸோ என்ன இருந்தாலும் ஹியூமன் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் தான் சொல்லியிருக்கு 5 ICBM வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்த சிஸ்டம் தப்பு. அது எடுத்த ஃபோட்டோ வந்து மேகத்தை எடுத்து அனுப்பிச்சிச்சு, அதோடைய புரிதல் அப்படி. அப்போ இந்த மாதிரி தப்பு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் வரலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துடலாமா, இல்லாட்டி இப்போ இந்தியாவில் வந்து எப்படின்னா ஒரு கேபினெட் கமிட்டி இருக்குது, அதாவது இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சமயத்தில் வருது. அந்த கேபினெட் அதோட தலைவர் யாருன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான். அவங்களெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, இந்த நாடு மேலே அணுகுண்டு போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ரூல் இருக்கு, சரியா? இப்போ நமக்கு தெரியும், ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் 1980 விநாசம் ஆகலை அப்படின்னு. ஏன்னா நீங்களும் நானும் ரெடி ஆகலை. சத்தியகுதம் தெரியாத தேவையான 33 கோடி ஆத்மாக்கள் ரெடி ஆகாமல் விநாசம் ஆகாது, இது நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் மெசேஜ். சரி, நீங்கள் சீக்கிரம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம எல்லாரும் ரெடி ஆகிட்டோம்னா, சத்தியகுதம் தெரியாத தேவையான 33 கோடி ரெடி ஆகிட்டாங்கன்னா 16 கலை அடைய வேண்டிங்க, 12 கலை அடைய வேண்டிங்க, யாரெல்லாம் என்னென்ன கலை அடையணுமோ அடைஞ்சிட்டாங்கன்னா தான் அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த தாட் வரும், நமக்கு வந்து இந்த கலிகாலம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரஷ்யா அமெரிக்கா அடிச்சுப்பாங்க. அன்னைக்கு தான் உலக போர் 3 நடக்கும். இது நம்ம எப்போ எதிர்பார்க்குறோம்னா 2036 போல எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது சொன்னது நான் கிடையாது, சாட்சாத் இறைவனே சொல்லியிருக்கிறார். அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பட்டுது அந்த கேட்கும்போது, அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல் 2-3 நாளாக சொல்லிட்டுருக்கேன். நம்ம வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், மீடியா ஷெடியூலர் ஆப்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம வெப்சைட்லேயும் போட்டுட்டோம். நீங்கள் டிவைன் கனெக்ஷனில் போயிட்டு இந்த மெனு பார் இருக்கு இல்லையா, அதில் ரிசோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மீடியா ஷெடியூலர் ஆப்னு ஒன்று கிடைக்கும். அதுலேயே வந்து ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும், அந்த ஜிப் அன்ஜிப் பண்ணிவிட்டு உங்கள் டி டிரைவில் போடுங்க. அதில் 2 செட்டிங் பண்ணணும். பொதுவாக எக்ஸல் நீங்கள் மேக்ரோ ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா மேக்ரோ அது ஓப்பன் பண்ணதும் எக்ஸல் வந்து அதை இது பண்ணிவிடும், அதாவது யூஸ் பண்ண விடாத மாதிரி பண்ணிவிடும். நீங்கள் தான் எனேபிள் பண்ணணும், அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அது என்ன பண்ணணுன்றது நம்ம வந்து அந்த ஃபோல்டர் ஒன்று கொடுக்குறோம், அந்த ஃபோல்டர் பேர் வந்து டிவைன் கனெக்ஷன் இருக்கும், அதுக்குள்ள செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை அது மாதிரி பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கணும், ப்ளே ஆகணும்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது இந்த எக்ஸல் ஃபைலும் லோட் ஆகணும். ஓகேம்மா, அந்த மேக்ரோவும் ரன் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்பில் போடணும். அதுக்கும் ஒரு செட்டப் பண்ணணும். இப்படி 2 செட்டப் பண்ணணும். இதையும் ஒரு வீடியோ இருக்காது, அதை பார்த்துட்டே பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிட் அண்ட் ஃபர்கெட் தான், ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளே ஆகும். இப்போ நம்ம வந்து
ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்ல 1 மணி நேரத்தில் 1 மினிட் என்ன நினைவு பண்ணுங்க, அந்த மாதிரி கூட பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணி இருக்கு, 24 மணி நேரத்தில் 1 ஹவருக்கு கரெக்டாக அந்த 1 மினிட் சாங் பாடிட்டே தான் இருக்கும். அந்த டைமில் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்துன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பாடம் இது பாடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்படி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வெப்சைட்டில் என்ன சொல்லியிருப்போம்னா, ஆத்மாக்கான கமெண்ட்ரி, பரமாத்மாக்கான கமெண்ட்ரி, ட்ராமாக்கான கமெண்ட்ரி, கர்மாக்கான கமெண்ட்ரி, இப்படி நிறைய சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ கிரியேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபினிஷ்லாம் ஆகலை, பாக்கியெல்லாம் இருக்குது. அது டிராஃபிக் கண்ட்ரோலுக்கான சாங் இருக்குது, 5 சொரூபத்துக்கான வீடியோ வந்து 1க்கு 2 வீடியோ இருக்குது. அது 4-5 டைம் திருப்பி ப்ளே ஆகும். அது வந்து வீடியோவாக இருக்குது. அதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 31 ஈவெண்ட்லாம் இருக்குது, 30-31 இருக்குது. ஸோ இவ்வளோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, பக்தி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா பக்தி கொடுக்குறவங்க பண்ணுற சபரிமலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு கொடுத்து ஆஃபீஸில் அந்த பாட்டெலாம் இவங்கெல்லாம் பக்தி முடிச்சாதாங்க ராஜயோகத்துக்குள்ள வருவாங்க. எவ்வளோ சீக்கிரம் பக்தி முடிச்சு கொடுக்குறோமோ அதுவும் நல்ல விஷயம் இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க இது மாதிரி இயேசுவோட பாட்டெலாம் கேட்பாங்கன்னா அவங்க அந்த ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபோல்டரில் கூட பாட்டெல்லாம் இயேசு பாட்டாக போடுவாங்க. சாய்பாபா பக்தர்னா சாய்பாபா பாட்டாக போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஆனால் இந்த ஆப் ஒன்று இருக்குன்னு கொடுங்க, சீக்கிரம் பக்தியை முடிக்கட்டும், நம்மக்கிட்ட வரட்டும். இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ராஜயோகியாக இருக்கீங்கன்னா இப்போ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே நீங்கள் சேஞ்சே பண்ண தேவையில்ல, அது இருக்கிறதே கேளுங்க. உங்களுக்கு நாளைக்கு எதாவது மாற்றணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு பாட்டெல்லாம் மாற்றி செட் பண்ணிங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.